எல்லாருக்கும் வணக்கம். கங்குவா. சூர்யா அவர்களுடைய லைஃப்ல 2 வருஷத்துக்கு அப்புறமேட்டு தியேட்டர்ல வருகின்ற படம். சிவா அவர்கள் வந்து அண்ணாத்த திரைப்படத்துக்கு அப்புறமேட்டு இயக்கிற திரைப்படம் மிகப்பெரிய பட்ஜெட்ல வந்து உருவாகுது. 300, 350 கோடி ரூபாய்க்கு மேல பட்ஜெட் போட்டிருக்கோம். இந்திய சினிமாவே வந்து வாயை பிளந்து பார்க்குற அளவுக்கு அற்புதமான திரைப்படமா இருக்கும். நெருப்பு மாரி இருக்கும் படம் அப்படிங்கிற மாரி சூர்யா அவர்கள் சொன்னத நம்பி, நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 6:30 மணி ஷோ தான் போய் பார்த்தேன். காலையிலேயே பார்த்துட்டு ரிவ்யூ போலான்னு சொல்லி முடிவு பண்ணோம். பட் அந்த டைம்ல வந்து வேற ஒரு வேலை இதனால பண்ண முடியாம, சரி எப்ப பார்க்குறோமோ அப்ப தானே போடணும். ஃபேக்கா என்னத்த போட முடியும். ஸோ அதனால வந்து படம் பார்த்து முடிச்ச உடனே நேரடியாக வீட்டுக்குள்ளே வந்த உடனே பேசுகிற வீடியோ தான் இந்த வீடியோ. எதுக்கு விளக்கம் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து நிறைய ரிவ்யூலாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு புரிதல் இருக்கும். ஸோ கங்குவா திரைப்படத்தை வந்து நான் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்த்தேன். அந்த எக்ஸ்பெக்டேஷனை அந்த படம் பூர்த்தி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லை அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த திரைப்படம் வந்து ஃபேமிலியாக பார்த்து ரசிக்க முடியாத இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. டெக்னிக்கலாக படம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்குது. மியூசிக்கலாக இந்த படம் வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கான்னா, ஒரு சில பாடல்களை தவிர மீதி எல்லா விஷயங்களுமே சரியாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் அதில் போடப்பட்டிருக்க எஃபெக்ட்டு அது வந்து பயங்கரமாக இருக்குது. அது வந்து தலை வலிக்கும் அளவுக்கு எஃபெக்ட் போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படம் ஓவராலாக எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த முதல்ல சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் படத்துடைய ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். படம் எப்படி இருக்குது அப்படின்னா, படம் ஒரு ரொம்ப ஆவரேஜான திரைப்படமாக இருக்குது. சிவா அவர்கள்ட்ட இருந்து நம்ம என்ன விஷயங்களை எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி தான் அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு மெகா ஸ்கேலில் 300, 350 கோடி ரூபா பட்ஜெட் கொடுக்கும்போது ஒரு அற்புதமான ஒரு கதையை கையில் எடுக்கணும். அவர் கதையை எடுத்து சொல்கிறதுக்காக எடுக்கப்பட்ட களம் வந்து வித்தியாசப்பட்டதே தவிர, அவர் சொல்லப்படுகின்ற விதம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிவா அவர்கள் மாறவே இல்லை. அவர் பேசுகின்ற எல்லா விஷயத்துலையுமே எல்லா ஒரு இன்டர்வியூலையுமே ரொம்ப பொறுமையாக நிதானமாக பேசுகிறதை தவிர்த்து, அந்த பொறுமை நிதானமும் அவருடைய உழைப்பு வந்து பெரிய உழைப்பு தெரியுதே தவிர, சூர்யா அவருடைய உழைப்பு எல்லாமே தெரியுதே தவிர, படம் வந்து ஒரு பெரிய இடத்தை நோக்கி நகரல. சரி, படத்துடைய ரிவ்யூக்குள்ளே வருவோம், கதைக்குள்ளே வருவோம். கதைப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணா ஒரு அழகான கிராமத்தை காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரெய்லர் இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேபை காட்டுறாங்க. அந்த லேப்லேருந்து ஒரு பைப்புள்ள வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடுது. அந்த லேபில் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஒரு பையன் வந்து அங்கே பையனோட மண்டைக்குள்ளே ஏதோ ஒரு டேட்டா வந்து உள்ளே புகுத்த பார்க்குறாங்க. அங்கேருந்து ஒரு பையன் தப்பிச்சு போயிடுறான். தப்பிச்சு போன பையன் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாட்ட வந்து மாட்டுறான். சூர்யா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டாலேயே பிடிக்க முடியாத அந்த குற்றவாளிகள்லாம் பிடிச்சி கொடுக்குற மாதிரி ஒரு ஏஜென்ட் மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ அந்த பையன் வந்து சூர்யாவை மீட் பண்ணும்போது, அந்த பையனுக்கும் இவருக்கும் இடைப்பட்ட ஏதோ ஒரு ஏற்கனவே நம்ம 2 பேரும் பழகிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் 2 பேருக்குள்ள ஒரு லிங்க் வருது. அப்புறம் தான் வந்து டமால்னு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் கொண்டு போகிறாங்க. இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு டேட்டா வந்து அப்படியே உள்ளே வந்துட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி ட்ரெய்லரில் பார்க்கும்போது செவுத்தில் எழுதிட்டு இருப்பாங்க. அது வந்து சூர்யா அவர்களுக்கும் அந்த பையனுக்கும் வந்து பூர்வ ஜென்மத்தில் ஒரு பந்தம் இருக்கு. இது வந்து போன ஜென்மன்னு வச்சுக்கோங்க 1070 நடக்குது. கிட்டத்தட்ட ராஜேந்திர சோழனோட காலத்தில் வந்து அந்த கதை வந்து நடக்குது. ஸோ அந்த 1070 வந்து ஒரு ஏரியா இருக்கு. ஒரு 5 விதமான மக்கள் வந்து ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. 5 குடிகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு குணம் இருக்கு. அதில் வந்து பெருவாச்சிங்கிற இந்த இடத்துல தான் சூர்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு தலைவனாக இருக்காரு. ஸோ அந்த மொத்தம் அந்த 5 ஜீவன் இருக்காங்கல்ல, அந்த 5 நிலங்கள் இருக்குல்ல, அதுக்குள்ளே இருக்கிறவங்கள எந்த நிலத்தையோ செலக்ட் பண்ணி வந்து ரோமானிய மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணி பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் வரான். அந்த ரோமானிய மன்னனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து போஸ் என்கிட்ட ஒரு கேரக்டரும், அப்புறமேட்டு நட்டி இருக்கார்ல நம்மளுடைய நடராஜ் நட்டி இருக்கார்ல, அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்கிறாங்க. பெட்ரேயல்னா துரோகம் பண்ணி அந்த கிராமத்தை வந்து பிடிச்சி கொடுக்குறதுக்கான வேலையை செய்கிறாங்க. ஸோ அதிலிருந்து இந்த கிராமத்தை போன ஜென்மத்தில் வந்து என்ன மாதிரியான சூழ்நிலைக்குள்ளே வந்து சூர்யா கேரக்டர் இருக்காங்கல்ல, அந்த கங்காங்கிற கேரக்டர் இருக்குல்ல, அவர் வந்து எப்படி வந்து போராடினாரு. அந்த ரொமானிய மன்னர்கிட்ட ரோமான் மன்னர்கிட்ட மாட்டாமல் எப்படி தன்னுடைய குடியை காப்பாற்றுறதுக்கான வந்து உழைப்பை போட்டார். அதுக்கு அந்த டைமில் வந்து இந்த பையனோட கேரக்டர் எங்கே இருந்துச்சு, இந்த பையனுக்கும் சூர்யாவுக்கு என்ன சம்மந்தம், 1070 வந்து என்ன சம்மந்தம், 2024 என்ன சம்மந்தம் அப்படிங்கிற அந்த 2 டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு தான் இந்த படம் வந்து நகருது. ஸோ போன இதில் வந்து அந்த பையனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் 2024 வரைக்கும் கொண்டு போயிட்டு அது அப்படியே நகர்ந்து ஏதோ இந்த என்ன சொல்கிற அந்த லேப் ஒருத்த வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த லேப் யார் நடத்திட்டு இருக்காங்க, என்ன ஆராய்ச்சி நடக்குது, அது வந்து எந்த ஆங்கிளில் போகுது, அந்த லேபை நடத்திட்டு இருக்கிறவன் வந்து போன ஜென்மத்தில் 1070 என்னவா இருந்தான், இப்படிங்கிற நிறைய விஷயங்களுக்கு படத்தில் வந்து பதில் வருது. ஸோ இதுவே கிட்டத்தட்ட கதை சொன்ன மாதிரி ஆகிப்போச்சு. நான் இன்னும் டீட்டெயிலாக உட்காந்து சொன்னேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். எதுக்குன்னா இப்போ நிறைய பேர் ரிவ்யூ போடும்போது பூசி முழுகி சொல்லும்போது படம் பார்த்தீங்களா பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புவாங்க. ஸோ அதனால் நம்ம ஒரு சின்னதாக ஒரு உதாரணத்தை சொல்லணுன்ட்டு, இவங்க சொல்லப்பட்ட கதை 1070லையும் 2024 ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி கதை சொல்லணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் சொல்லப்பட்ட விதம் இருக்குல்ல, அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்குல்ல, அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ப்ளஸ் படம் ஃபுல்லாக கத்தியே நம்மளை கொள்றாங்க.
இந்த பெருவாச்சி மாதிரி இன்னும் 2, 3 நிலத்த காட்டுவாங்க. அந்த நம்ம இவர் இருக்கார்ல, அனிமல் படத்துல நடிச்ச அந்த பாபி தியால் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு கொலையை தவிர வேற எதுவுமே தெரியாத ஒரு மிகப்பெரிய கூட்டம் அப்படி இப்படின்னு அவங்களுக்குலாம் பில்டப் குடுப்பாங்க. அந்த ஒவ்வொரு நிலத்துக்கும். கருணாஸ் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு இந்த நட்டி சொல்லிட்டேன். போஸ் வெங்கட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 300 படம் பார்த்துருக்கீங்களா நீங்க? அந்த 300 படத்துல வந்து கூனா ஒருத்தர் இருப்பான்ல, அந்த கேரக்டரு. ஆனா அந்த கூனா இருக்கிற ஒரு பையன் இருப்பான்ல, அவனோட கேரக்டருக்கு கெட்டப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செக்ஸஸ் தானே அவர் பேரு? 300 படத்துல அவரோட கெட்டப்ப போட்டு வச்சிருக்காங்க. ஸோ நெறைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 300 படத்தையும் 300 படத்துடைய செகண்ட் பார்ட்ல இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து ரிசம்பிளா வருது. அந்த கடல் சம்மந்தப்பட்ட காட்சிகள் வரும்போது, நம்மள வந்து ட்ரெய்லர்ல வந்து எத வச்சு நம்மள வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணாங்க அப்படின்னா, சண்டை காட்சிகள வச்சு அட்ராக்ட் பண்ணாங்க. சூர்யா அவர்கள் சண்டை காட்சியில உழைப்பு போட்டிருக்காரு. 6 பேக் வந்து போட்டிருக்காரு. இதெல்லாம் போட்டிருக்காப்ல. பட் ஆனா அந்த திரைக்கதை வந்து இந்த எப்படி சொல்றது 2070க்கும் 2024க்கும் இடைப்பட்ட அந்த சேஞ்சஸ் காட்டும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. பட் ஆனா முதல் 25 நிமிஷங்கள் வந்து படத்த கடக்கிறது வந்து ரொம்ப பெரிய என்ன சொல்றது? ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப சாதாரணமான ஒரு ஸ்க்ரீன் பிளே. இது எப்படி வந்து இவங்க 12,000 ஸ்க்ரீன்ல வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி, இது எப்படி குளோபலா கொண்டு போய் ரீச் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ரொம்ப சாதாரணமா நம்ம ஊருக்கு தகுந்த மாரி கதைய பண்ணிப்புட்டு, அந்த கதைய எப்படி வந்து இவங்க உலக அளவுல போய் ரீச் பண்ணணும். ரஷ்யால ரிலீஸ் பண்றேன். 38 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி இப்ப 18 லாங்குவேஜ்ல இந்த படத்த கொண்டு போய் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முதல் 25 நிமிஷத்த மத்த ஸ்டேட்டுக்காரன், மத்த நாட்டுக்காரன் பார்த்தானா எப்படி ரசிப்பாங்கிறது எனக்கு இதுவரைக்குமே புரியல. பிளஸ் அந்த சத்தம் வந்து ரொம்ப அதிகமா பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். அதை ஏன் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு இன்ன வரைக்குமே புரியல. ஸோ இந்த மாரி நெறைய கேள்விகள் இருக்கு. இந்த படம் வந்து ஒரு தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எல்லாத்தையுமே டைஜஸ்ட் பண்ணி படம் நல்லா இருந்தா டைஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது என்னன்னா, சொல்லப்பட்ட விதம் வந்து நம்மள ஈஸியா அடாப்ட் ஆகுற மாரி இல்ல. பாடல்களா இருக்கட்டும், முதல் வருகின்ற பாட்டுல இருந்து, அப்புறமேட்டு அந்த சூர்யாவோட கேரக்டருக்காக அவங்க குடுக்குற அந்த இது இருக்குல்ல, கொண்டு வந்த அந்த கிராஃப் கொண்டு போவாங்கல்ல, அது சரியா வந்து அந்த 25 நிமிஷத்த கடக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. அத கடந்த பிறகு, அந்த சத்தத்த கடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாருமே அந்த காட்டுவாசியா இருக்காங்கங்கிறது ஓகே. காட்டுவாசியா இருக்கவங்க வெறும் கத்திக்கிட்டே தான் இருப்பாய்ங்களா? படம் ஃபுல்லா கத்திக்கிட்டே இருக்காங்க. ஏய் ஊய்ன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அத வந்து கடக்கிறது தான் ரொம்ப பெரிய இஷ்யூவா இருக்கு. ஸோ அத தாண்டி படத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அந்த கதைக்குள்ள போயி, ஒரு புதுசா ஒரு முயற்சிய வந்து சிவா எடுத்திருக்காரு. பட் ஆனா அவர் வந்து பிரசன்ட் பண்றல, அவருக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட்ல மட்டும் தான் பண்றாரே தவிர, இது வந்து மக்கள் எல்லாரும் ஏத்துப்பாங்களா? இது ஈஸியா போய் மக்களுக்கு அடாப்ட் ஆகுமா? அப்படிங்கிற விஷயத்த உணர்றதே இல்ல அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. மொதல்ல கங்குவா படத்துக்குன்னு ஒரு டீசர் விட்டாங்கல்ல, அப்போ வந்து ஒரு என்ன சொல்ற கிராபிக்ஸ்ல வந்து ஸ்டில்ஸ்லாம் போட்டாங்க. அதே மாரி கங்குவா படத்துடைய அந்த ஸ்டில் போட்டாங்கல்ல, அந்த டைட்டில் கார்டு பின்னாடி ஒரு வாரியரோட அந்த இது போடுல, வாரியரோட அந்த லுக்க வச்சுக்கிட்டு முன்னாடி அந்த பேர் வருதுல்ல டைட்டிலு, அதுல இருக்கிற அந்த எஃபோர்ட் வந்து கதைக்குள்ள தெரியல. 3Dக்காக நெறைய உழைப்பு போட்டுருக்காங்க. அதே மாதிரி வந்து விஷுவலா வந்து சில இடங்கள வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஓகேங்க. அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஆனா ஒரு 20 நிமிஷம் வந்து அவங்க போட்டிருக்கிற அந்த எஃபோர்ட்ட வந்து நம்ம தாண்டி மீதி 2 மணி நேரம் கடக்கணும். அப்பப்போ. சும்மா நெறைய செலவு பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து நெறைய கிராபிக்ஸ் காட்சிகளுக்காக செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால மட்டுமே, மனசுக்கு ஒக்காராத, மனசுக்கு நெருங்காத வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேய நம்ம எப்படி வந்து ஏத்துக்கிறது? அதுதான் நான் சொல்ல வர்றது. இப்ப லக்கி பாஸ்கர்ன்னு ஒரு படம் வந்திருக்கு. இப்ப போன 2 வாரத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. அந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மினிமல் பட்ஜெட்ல எடுக்கப்பட்டது. ஆனா முதல் சீன்லருந்து கடைசி சீன் வரைக்கும் அந்த படம் வந்து தொய்வடையாம போகுது. ஸோ அந்த மாதிரியான தொய்வில்லாத ஒரு ஸ்க்ரீன் பிளே இந்த படத்துல இல்ல. நம்ம 25 நிமிஷத்த கடக்கணும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமா கதைக்குள்ள போகணும். கதைக்குள்ள போன உடனே அந்த கதைய வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். அடாப்ட் பண்ணதுக்கப்புறம் அது புரியணும். புரிஞ்சதுக்கப்புறம் தான் நகரணும். இதுல வந்து கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, கேமியோ பண்ணியிருக்காரு கார்த்தி. பட் ஆனா அவரோட கேமியோ கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த என்ன சொல்றது புகுத்தப்பட்ட மாதிரி தான் ஒரு தோற்றம் வருதே தவிர, அது வந்து எப்படி சொல்றது, இந்த படத்துடைய வெற்றிக்காக வந்து ஒரு இடத்த நோக்கி நகர்த்தல. ஸோ பொதுவா பார்க்கும்போது இந்த படம் ஒரு ஜென்ரலான ஆடியன்ஸாவும், இல்ல சினிமாட்டிக் ஆடியன்ஸாவும் யோசிச்சாலும் சரி, அதே மாதிரி நீங்க வந்து உலக சினிமா பார்க்குற எந்த ஒரு ஆடியன்ஸாவும் யோசிச்சாலும் சரி, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்டுக்காகவும், கேமரா ஒர்க்க வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக பாராட்டலாம். மத்தபடி திரைக்கதையுடைய மிக சாதாரணமான திரைக்கதை. அதே மாதிரி சூர்யாவுடைய மிகப்பெரிய உழைப்ப போட்டிருந்தால் கூட, சூர்யாவே இந்த படத்துல கத்திக்கிட்டே தான் இருக்காரு. இந்த நெறைய இடத்துல கத்திக்கிட்டே தான் இருக்காரே தவிர, அவருக்கு வந்து பெரிய வேலை இல்ல. கத்துறது, சண்டை போடுறது, கத்துறது, சண்டை போடுறது. அப்புறமேட்டு கடைசியில வந்து அந்த பையன் கூட இருக்கிற அந்த எமோஷன்ஸ்ல அப்போ கொஞ்சம் ஃபீல் பண்றது. அப்படியே ஃபேஸ்கிட்ட ஃபோக்கஸ் கொண்டு வருவாங்க மூஞ்சிகிட்ட. உடனே உட்காந்து ஃபீல் பண்றது. இவ்வளவு தான் சூர்யாவுக்கு வந்து மெயின் கேரக்டரா குடுத்துருக்காங்க. ஹீரோயின் எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல. யோகி பாபுவும் சரியா வந்து பயன்படுத்தப்படல. அதுக்கப்புறமேட்டு கிங்ஸ்லி வந்து காமெடி பண்றாரு. அவரும் ஒண்ணும் பெரிய அளவுக்கு பயன்படுத்தப்படல. நம்ம தேவிஸ்ரீ பிரசாத் வந்து மியூசிக் வந்து அந்த தீம் மியூசிக் மட்டும் சூப்பரா போட்டிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு
தலைவனை பாட்டு இதெல்லாம் ஓகே. அந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட அந்த பாட்டு ஒன்று வருதுல, அது கூட ஓகே. மீதிலாம் கொஞ்சம் நார்மலா தான் இருக்குது. என்ன பொறுத்தவரைக்கும் நார்மலா தான் இருக்கு. இவ்வளோ தான் படத்துடைய ஒட்டுமொத்த இது. மொத்தத்துல இந்த படத்த போய் நீங்க தியேட்டர்ல பார்க்கலன்னா, ஒரு முறை பார்க்கும்போதே நீங்க கொஞ்சம் சிரமப்பட்டு சில விஷயங்கள வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, அப்படிதான் பார்த்தாகணும். முதல் முறை. 2வது முறை வந்து பார்க்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் உங்களுடைய ஓன் ரிஸ்க். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, படம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் மனநிலை மாறும். ஸோ, அதனால நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க உங்களுடைய ஓன் ரிஸ்க்ல நீங்க பாருங்க. மத்தபடி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இது ஒன் டைம் வாட்சபிள் தான். ஆனா, அந்த ஒன் டைம் வாட்சபிள் அப்படிங்கிற விஷயம் கூட ரூ. 350 கோடி பட்ஜெட்ன்னு சொல்லியிருக்காங்களே, அந்த ஒரு காரணத்துக்காக தான் போய் பார்க்கணுமே தவிர, அதே மாதிரி சில உழைப்பு போட்டிருக்காங்க. 3Dல வந்து சில பேர் படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால 3D படம் தமிழ்ல வந்திருக்கு அப்படிங்கிறனால போய் பார்க்கலாம். மத்தபடி தியேட்டருக்கு போகும்போது கொஞ்சம் சத்தத்த வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் படம் பார்க்கணும். ஏன்னா, அவ்வளவு சவுண்டா இருக்கு. ஸோ, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ரொம்ப சவுண்டா படம் பார்க்கறது பிடிக்காதவங்களுக்கு இந்த படம் வந்து தவிர்ப்பது மிகவும் நல்லது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்றது சொல்லிட்டேன். இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லணும், கதைய வந்து பிரிச்சு மேய்ஞ்சு சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு வாரம் போட்டும். படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அவ்வளோதான். உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் சரி கமெண்ட்ல போடுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் சினிமா! நன்றி! வணக்கம்.